இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறேன்னா நூப் டூ ப்ரோ என்னடா டிஷர்ட் இல்லாமல் நின்றுட்டுருக்கேன்னு பார்ப்பீங்க. இது வந்து இப்போ நம்ம நூபில் இருக்கோம். ப்ரோவுக்கு போயிட்டோன்னா நம்ம வந்து இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நூப்லேருந்து ப்ரோ போகலாம். ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது கைஸ். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இது வந்து என்னோடய புது ஐடி கைஸ். இது வந்து நான் 2 ஃபோன் வச்சுருக்கேன். 2 ஃபோன்லேயும் யூடியூப்பில் வந்து ஒரே இதுதான் கைஸ். 2த்துலேயும் நான் போட்டுருவேன் யூடியூப்பு. அதனால் 2த்துலேயும் மாற்றி தான் கேம் ப்ளே வரும். இப்போ வாங்க போகலாம். எக்ஸசைஸு ரொம்ப துரு பிடிச்சிருச்சு கைஸ் கம்பி. இப்போ லீவ் கொடுத்துட்டு நம்ம வேறு எதுக்காச்சும் போவோமா கைஸ்? கொஞ்சம் கேம் ஸ்டக் ஆகும், சாரி கேட்டுக்கிறேன். நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. தூக்குடா பா இதுக்கே வேறு தொழுது கைஸ். இப்போ நம்ம வேகமாக பண்ணுறோம். ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாமா? இது வந்து அதே தான். நெக்ஸ்ட் இதாங்க கைஸ். இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம், வேகமாக பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சி நம்மளுக்கு பலமாகும். நம்ம இப்போ வாங்க டக்குன்னு போகலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஜம்ப் பண்ண முடியுது. இல்லை எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவேன்? இப்போ நம்ம வெளியே போவோம். அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். வாங்கடா என்கிட்ட சண்டை போட வாங்கடா. சண்டை தான். ஏய் யார்ரா நீன்னு என்கிட்ட வந்தேனா? ஐயோ நீ இப்படி சண்டை போடுறான் சார். வாங்க சார் சண்டை போடலாம். ஒரே அடி தான் பிச்சு போட்டுருவேன். பிச்சு போட்ட புரோட்டா மாதிரி நீ போயிடுவடா. அவ்வளோதான், முடிச்சிட்டேன், கதையை முடிச்சிட்டேன். நீ வரையா சார்? எங்கே சார் ஓடுறீங்க? வாங்க சார், போகாதீங்க சார். சார் நீங்கள் மட்டும் என்ன சார்? வாங்க போகலாம், சேர்ந்து போகலாம் வாங்க. ஆனால் கொன்னாச்சு. அவன் மட்டும் கொல்ல முடியல. பார்ப்போம் இருங்க. நமக்கு ஹெல்த்து போகுது, என்ன பிரச்சனைன்னு தெரில. நம்ம டக்குன்னு பண்ண போகிறோம். நம்மளுக்கு பவரும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம 50க்குள்ளே போனால் நம்ம நூபிலேருந்து போகுமான்னு தெரில, பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வரும். பண்ணிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். பண்ணுங்க கைஸ். ஐயோ எத்தனை தடவை கைஸ் சொல்லுவேன். சொல்லி வாயே வலிக்குது கைஸ். ப்ளீஸ் கைஸ் எனக்காக ப்ளீஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும், கேம் வீடியோலாம் போட முடியும். அப்புறம் ஏன்டா நீ இப்படி வீடியோவே போட மாட்டேன்னு கேட்பீங்க. அதுதான் கைஸ் ஒரு காரணம் கைஸ். நான் உண்மையாலே இப்போ நான் வாயை திறந்து சொல்லிடுறேன் கைஸ். நாங்கள் வீடு பால் காய்ச்ச போகிறோம். அதனால வந்து வீடு பால் காய்ச்சலுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மேலே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ட்ரில்லிங் மிஷின் வச்சு கீழே டைல்ஸ் போடுறதுக்கு அடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரில்லிங் மிஷின் வச்சு அந்த பழைய காங்கிரீட் போட்டிருந்தோம், அதை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு இப்போ டைல்ஸ் போடுறோம். ட்ரில்லிங் மிஷின் வச்சதுனால சத்தம் கேட்கறதுனால உங்களுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு கேட்காதுன்னு தான் நான் போடல. நான் சாரி கேட்டுக்கிறேன் கைஸ். ப்ளீஸ் போடுங்க கைஸ். இப்போ நம்ம 50 ரீச் ஆக போகிறோம் கைஸ். இந்த மாதிரி நானும் ரீச் ஆகும் போது நீங்கள் என்னை ரீச் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவனை மாதிரி நான் தூக்கிட்டு இருப்பேன். பக்கத்தில் இருக்கான்ல அவனை மாதிரி நான் தூக்கலாம் கைஸ். ப்ளீஸ் கைஸ் பண்ணுங்க கைஸ். நான் டக்குன்னு பண்ணணுன்னா இதான் கைஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிடுவோமான்னு தெரில, பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஐடியா
நம்ம இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு பின்னாடி ஆர்ம்ஸ் எல்லாம். வாங்க டக்குன்னு இதை பண்ணுவோம். டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இப்போ சீக்கிரம் பண்ணிடலாம். அளவுக்கு நம்ம இதாகிட்டு வரோம். இப்போ லீவ் வந்துட்டு இதுக்கு போவோம். அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி இப்படின்னு. வாங்க டக்கு டக்குன்னு பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்படி உழைக்கிறதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ். அப்புறம் சீக்கிரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வாங்க டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம். எங்கே இதை இழுக்குது கைஸ்? ஏதோ முட்டைக்கிட்டே இழுக்குது. ஓப்பன் கொடுப்போம். நம்மளுக்கு ஒரு பெட்டு கிடச்சிருக்கு. எவன்டா செயின் போட்டிருக்கு பெட்டுக்கு? இதான் நம்ம பெட்டு போல். வாங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் கைஸ். இந்த பெட்டு வாங்கினதில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது கைஸ். டக்கு டக்குன்னு பண்ணுறோம் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். அதுக்கு பண்ணணும்ல, எல்லாத்துக்கும் பண்ணுறோம், அதுக்கு பண்ணல இல்லை கைஸ். நெக்ஸ்ட்டு டக்கு டக்குன்னு ஏறுறதுனால ஒன்றா ஏற்றிட்டு வருவோம். நம்மளுக்கு டக்கு டக்குன்னு ஏறுது பவரு. அதனாலே நம்ம ஸ்ட்ரென்த்தை ஏற்றிக்கிறோம். வாங்க நம்ம இப்போ வாங்கன்னு அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம். நம்ம பவர் ஏறிடுச்சு கைஸ். பண்ண ஆரம்பிப்போம். இப்போ 93 வந்துட்டோம். அதில் அப்படியே ஏறிட்டோம். ஓகே இது போதும், அதிகமாகிடுச்சு. ஏண்டா எல்லாத்தையும் ஒன்று பண்ணுறீங்களாடா? எனக்கு கடன் கொடுங்களேன்டா, கொடுங்களேடா. எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரம் ஆச்சுடா. இன்னும் எல்லாம் நிற்கிறானுங்க. போங்கடா, நான் இதில் பண்ணுறேன். நம்ம எப்படி இருந்தாலும் அப்கிரேட் ஆகணும். நம்ம அதில் பண்ணால் தான் வேகமாக பண்ண முடியுது கைஸ். இதோ இவங்க குதிச்சிட்டு இருக்காங்களே மேலே கீழே. அதில் இப்போ அங்கே டக்குன்னு பண்ணுவோம். இப்போ வேகமாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசாகிடுச்சு. சரி இந்த இடம் எனக்கு வேணும்டா. இப்போ நம்ம அப்கிரேட் ஆகிட்டுருக்கோம். அப்கிரேட் ஆகிட்டோம். இப்போ பார்த்தாலே இப்போ நம்ம நூபில் தான் இருக்கோம். இப்போ நம்ம அப்கிரேட் கொடுத்துடுவோம். திருப்பியும் ஒல்லி குச்சியாட்டம் ஆடிட்டோம். என்ன போட்டிருக்கு? இருங்க ROOKE ராக்கி அப்படின்னு போட்டிருக்கு. நூப்லேருந்து ராக்கி வந்துட்டோம். வாங்க டக்குன்னு பண்ணுவோம். இல்லை பார்ட் 2 போடுறதுனா கூட போனால். இப்போ நம்ம நாங்கள் இப்போ ரோப்ளாக்ஸ்லேயே நீங்கள் எல்லோரும் ரோப்ளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் புது கேம் உருவாக்க போகிறேன். ஏங்க ராக்கிங் அவங்க எதில் இருக்காங்க? நூபில் தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சண்டை போட முடியாது. நம்மக்கிட்ட வாங்க, நம்ம சண்டை போடுவோம். வாங்க சார் சண்டை போட ரெடியா சார்? நான் செத்து போக ரெடியா சார்? எப்படியோ நான் செத்து போயிட்டேன். கடைசியில் நம்ம இதை அறிய விட்டாங்க, உருளைக்கிழங்க. சூப்பர், உருளைக்கிழங்க பண்ண விட்டாங்க. இப்படி இருந்தால் நம்ம எப்படி இப்போ இதாகிறது ஹைப் லெவலுக்கு?
நெக்ஸ்ட்டு போகலாம் கைஸ். நெக்ஸ்ட் லெவல் அப்போ தான் முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க. ஒன்றே பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்மளால். எல்லாமே பண்ணணும் நம்ம பார்ட் 2 போடலாம் கைஸ். பார்ட் 2 நான் போடுறேன். நீ பார்ட் 2 போடுவடா ஆனால் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். கூடிய சீக்கிரத்தில் போடுறேன் கைஸ். நான் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். எப்படியாச்சும் நான் போட்டுருவேன் கைஸ். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போதான் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இது கைஸ். நெக்ஸ்ட் பெட்டு வாங்குவோமா வேண்டாமா? சரி, இப்போதைக்கு வேணாம். பிளாங்க்கில் இருக்கட்டும். அது இப்போதைக்கு நம்மளால் பவர் கொஞ்சம் தான் ஏற்ற முடிஞ்சிருக்கு. இப்போ பாதி பவர் ஏற்றியாச்சு. ஆனால் நம்மளுக்கு இப்படி ஒரு உடம்பு வரும்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ வாங்க போனால். இப்போ நான் இது பார்த்ததுனால தான் பேசாமல் இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்க முடியல கைஸ். இப்போது இதில் காசு கிட்ட $40 இருக்குது. இங்கே $20 வேணும்னு சொல்கிறாங்க. ஓப்பன். இதனால் அது கிடச்சதே கிடைக்குது. டாக்கே கிடைக்காதா? இல்லை. ஆமாம் கைஸ், வேறு கிடச்சிருக்கு. ஓப்பன். எனக்கு அது தேவையில்லைடா, போடா. எனக்கு இந்த 2 டாக்கே போதும். இப்போ நம்ம வேகமாக பண்ணுறோம். ஓகே கைஸ், இதோட நம்ம கேம் வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணிட்டு போவோம். இவனை அடிக்காமல் இருக்கணும். இவன் நம்மளேவே உருளைக்கிழங்க பண்ண விட்டான்ல. வாங்கிக்கோ. இந்தா வச்சுக்கோ. இந்தாடா. கிழிஞ்சுது. ஸோ கடைசியில் உருளைக்கிழங்கு அறிய விட்டானுங்களே. சரி, நம்ம எக்ஸசைஸே பண்ணிட்டு போ. கேம் பிளே முடிக்க வேண்டாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். வாங்க. ராக்கி அப்படின்னு போட்டிருக்கு. ராக்கியா பார்க்குறாம ராக்கி மாதிரியே இருக்கும். பேக்கு மாதிரி இருக்கும். கைஸ் எப்படியும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரோம். கைஸ் சம்மர் ஹாலிடேஸில் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு. நானும் சம்மர் ஹாலிடேஸை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் முடிச்சாச்சு. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இதான் பண்ணணும் கைஸ். இந்த பலிமடை பாருங்க கைஸ் எப்படி தூக்கிட்டு இருக்கான்னு. நம்ம தான் இத்தினூண்டு இருக்கோம் அவனை விட. நம்மளுக்கு சோதனை இது. இப்படி தான் கடைசியில் நம்ம இருக்கோம். சரி, நம்ம அப்படி தான் இருப்போம். அதுக்குள்ளே நம்ம இதை முடிப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம் கைஸ். வேர்ல்டு 2 போவோம். வேர்ல்டு 2 கோ டு வேர்ல்டு 2. சரி, வேர்ல்டு 3 போவேன். வேர்ல்டு 1 இல்லையாடா? ஸோ இந்த மாதிரி நிறையா வேர்ல்டு இருக்கும் போல கைஸ். தெரியல நம்மளுக்கு.
நானே குத்து மதிப்பாக சொல்லி விட்றேன். வேர்ல்டு நிறைய இருக்குன்னு கைஸ். இப்போ நம்ம ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்குது. இப்போ வாங்க டக்குன்னு போய் சண்டையை போட்டு ஃபஸ்ட்டு இவனை நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு இவன் பஞ்சிங் பேக் கைஸ். இன்னும் ஒரே அடியில் போட்டு தள்ளிட்டோம். அப்படியே ஓங்கி வந்து ஒரு குத்து ஒரே அடியில் செத்தானுங்க. அப்போனா இவனை குத்த முடியலையே. சரி பரவாயில்ல, குத்த முடியலனாலும் அப்பா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். கைஸ் இவன் 1.5K சூப்பர் தான் கைஸ். எப்படி இருந்தால் இவன் தோக்கடிச்சிருவான். வாடா டே வழக்கா பச்சி போட போகிறேன். என்னடா அண்ணனை இப்படி அடித்து தூக்கலாமா கேட்குறேன். நான் அங்கிட்டு போய்க்கிறேன். ஓகே. நான் ஹெல்த் அதிகமாக்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா கைஸ் நம்ம இப்போ ஹெல்த்தை அதிகமாகிட்டு வந்துடலாம். வேணாமா இப்படி நம்மளை பிச்சு போடுறான் பஜ்ஜியாட்ட. எல்லாரும் ஓடுறாங்க கைஸ். வந்து இவன் நம்மளே அடிக்கிறான் பாருங்களேன். நான் அப்படியே அடித்து தூக்கி போட்டுருவேன். இப்போ வாங்க கைஸ், பிச்சு போடுறேன் நீ பொரோட்டா வாட்ட. என்னமோ இவன் தான் நம்மளே பிச்சு போடுறான். ஹெல்த்து கம்மியாக இருக்குது கைஸ். இவனை போட்டு தள்ளிட்டோன்னா முடிஞ்சிது நம்ம வேலை. புடு அவ்வளோதான், நம்மளுக்கு வழி திறந்து விட்டது. இது நம்ம காலம்தான். எப்படியோ வழி திறந்து விட்டது நம்மளுக்காகவே. ஜிம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குவோம். என்னடா ஜிம்முக்கு டோர் இல்லையாடா? டேய் இதெல்லாம் இது ஒரு சைடா? ஓகே புரிஞ்சிச்சு. இது சண்டை போடுற சைடு தான் போல். இப்போ நான் எங்கே எக்ஸசைஸ் பண்ணுவேன்? ஓகே கேஸ், இதோட நம்ம கேம் வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துக்குவோம். அடுத்த பாட்டில் இதோட பார்த்துக்கலாம் கைஸ். இங்கே ஏதோ வணங்கும் கைஸ், இது இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலையே. சீக்ரெட் ரூம் கைஸ். இவனே அடிச்சு தூக்கிட்டு போயிடலாமா? இப்படி இப்படிலாம் வரக்கூடாதுடா. கடைசியில் பீன்ஸை உருளைக்கிழங்க அறிய விட்டாங்க. ரொம்ப அவமானமாக போச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு ஸ்ட்ரெண்ட் ஆகிட்டோம் கைஸ். நம்ம வழி எப்பயுமே திறந்து தான் இருக்கும். நம்ம பாட்டுக்கு போகலாம் வரலாம், அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்படியே நின்று ஓகே போஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், இதோட நம்ம கேம் வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ டெய்லியும் வரும். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். புதுசாக இது கிடைக்குதா இல்லையான்னு. போலீஸ் டாக் கிடச்சி கைஸ். ஓகே பாய்.